தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரை பூங்காவில் தனிமையில் இருந்த காதல் ஜோடியை மிரட்டி செயினை பறித்த ஆயுதப்படை காவலர் கைது. தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் திமுக, அதிமுக உட்பட 31 வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரை பூங்காவில் தனிமையில் இருந்த காதல் ஜோடியை மிரட்டி செயினை பறித்த ஆயுதப்படை காவலர் கைது. தூத்துக்குடி சண்முகபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் பாலகணேஷ். இவர் கடந்த 8ஆம் தேதி தனது காதலியுடன் முத்துநகர் கடற்கரை பூங்காவிற்கு வந்துள்ளார். அங்கு இளைப்பாறுவதற்கு அமைக்கப்பட்டுள்ள குடை போன்ற பகுதியில் பிற்பகலில் யாரும் இல்லாத நேரத்தில் தனிமையில் இருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த வாலிபர் ஒருவர் இருவரையும் செல்போனில் படம் எடுத்ததுடன் பாலகணேஷின் காதலியை புகைப்படம் எடுத்துள்ளார். பின்னர் இருவரையும் மிரட்டிய அந்த வாலிபர் இருவரது புகைப்படத்தையும் சமூக வலைதளத்தில் வெளியிடுவேன் மிரட்டியதுடன் படத்தை வெளியிடாமல் இருக்க பாலகணேசன் காதலியிடமிருந்து அவர் கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் செயினியை பறித்து சென்றுள்ளார். இதனால் காதல் ஜோடி அதிர்ச்சி அடைந்துள்ளது. இதனை அடுத்து பாலகணேஷ் தனது நண்பர்களுடன் சேர்ந்து சம்பவ இடத்திற்கு மறுநாள் காலை கடற்கரை வந்தார். அப்போது செயின் பறிப்பில் ஈடுபட்டிருந்த நபர் அங்கு நின்று கொண்டிருந்தார். அவரை விரட்டி சென்ற அவரது நண்பர்கள் அவரது வாகனத்தை விட்டுவிட்டு தப்பி ஓடினார். பின்பு வாகனத்தை கைப்பற்றிய நண்பர்கள் அதனை எடுத்துக்கொண்டு வடபாகம் காவல் நிலையத்தில் கொண்டு புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து விசாரணை நடத்திய போலீசார் இருசக்கர வாகனத்தை எடுத்து வந்தது தூத்துக்குடி திரேஸ்புரத்தை சேர்ந்த டெனிஸ்ராஜ் என்பதும் அவர் மணிமுத்தாறு பட்டாலியன் பிரிவு காவலராக இருப்பதும் தெரியவந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் திமுக, அதிமுக உட்பட 31 வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பாராளுமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வேட்புமனுக்களை பரிசீலனை செய்யும் பணி தேர்தல் பொது பார்வையாளர் திவேஸ் செஹரா மற்றும் தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் கோ. லட்சுமிபதி முன்னிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. இதில் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் சுயேட்சைகள் உட்பட 31 வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மேலும் மாற்று வேட்பாளர்கள், சுயேட்சைகள் உட்பட 22 பேரின் வேட்புமனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. தூத்துக்குடியில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் சுட்டெரித்த நிலையில் இன்று அதிகாலை பரவலாக மழை பெய்தது. தூத்துக்குடி மாநகரில் கடந்த சில நாட்களாக வானிலை மையம் வெயில் கொடுமை அதிகரிக்கும் என தெரிவித்ததைத் தொடர்ந்து கடும் வெயில் அடித்தது. இதன் காரணமாக பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைந்தனர். இந்நிலையில் நேற்று மாலை முதல் பலத்த காற்று வீசிய நிலையில் இன்று அதிகாலை முதல் பரவலாக தூத்துக்குடி மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. இதன் காரணமாக தற்போது வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் அவ்வப்போது சாரல் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த நிலையில் சூழ்நிலை நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த திடீர் கோடை மழை காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தண்ணி நினைக்காண்டா வீட்டில் செவரும் தண்ணி நினைக்காண்டா